ஆக சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தீரே. சோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய சரீரம் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு அரிமத்தியா ஒரு யோசேப்புடைய கல்லறையிலே நல்லடக்கம் செய்யப்பட்டதை நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தந்த அருமையான எங்கள் சகோதரன் ஹல்லேலூயா கர்த்தருக்குள்ளே நித்திரையாக செய்தீர், அதற்காய் சோத்திரம். இவரை ஏற்ற வேளையிலே ரட்சித்தீர், அதற்காய் சோத்திரம். ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆராதனை பங்கெடுக்க செய்தீர், சோத்திரம். ஞானஸ்நான அடியன் கொடுக்கும்படி செய்தீர், சோத்திரம். கர்த்தாவை கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க செய்தீர், சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை சபாராதனைகளிலே பங்கெடுக்க உதவி செய்தீர், உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஏற்ற வேளையிலே ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய சமூகத்தில் நீர் சேர்த்து கொண்டீர், அதற்காக உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, இப்போது இவருடைய சரீரத்தை நாங்கள் நல்லடக்கம் செய்ய வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உங்களுடைய சரீரம் அரிமத்தியா ஒரு யோசேப்புடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டது போல வேத வசன ஒழுங்கின்படி இவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ண வந்திருக்கிறோம். தேவரே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக வேண்டும், உங்களுடைய சமூகம் எங்கள் மத்தியில் இருக்க வேண்டும். ஆண்டவரே, இன்னும் வர வேண்டியவர்கள் சீக்கிரமாக வந்து சேரும்படி செய்யணும். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். இவனுடைய மரணத்தினால நொறுங்கி இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் உங்களுடைய வார்த்தைகளினாலே வசனத்தினாலே தேற்றுவீராக. கிருபை கூட இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது சங்கீதம் 90 வாசிக்க கேட்போம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியை உலகத்தை உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் இன்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் மனுஷனை நிர்த்துளியாக்கிறீர், மனுபுத்திரரே திரும்புகள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல மாறிக்கொண்டு போகிறேன். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களை எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கவிழ்த்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷமும் பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும் ஆகும். அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞானம் ஈடுதை உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்கு பரிதபீர். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாகும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாகும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். இப்பொழுது குடும்பத்திலிருந்து 3 பேர் சாட்சி சொல்ல இருக்கிறார்கள். முதலாவதாக சிஸ்டர் மகிழா அவர்கள் சாட்சி சொல்வார்கள். சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டாலும் கடைசி நாட்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்கு உகந்த மகனை வாழ கத்திருக்கிற செய்தார். என் தேவனை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு விலகிரத்தின் மத்தியில் நாங்கள் கடந்து வரும்போது தன் விலகிரத்தை காட்டாதபடி எங்களிடத்தில் அன்பு பாராட்டுவது, தன்னுடைய மக்களை மருமக்கள் பேர பிள்ளைகளை எல்லாரையும் காணபடியே ஆண்டவர் உதவி செய்தார். என் தேவனை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
பலவீனத்தின் மத்தியில் யார் வந்து சகாயம் கேட்டாலும் அவரை கொண்டு முடியும் வரை சகாயம் செய்யும்படி என் ஆண்டவர் உதவி செய்தார். என் தேவன் கர்த்தரே, ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க தேவன் கிருபை செய்ததை தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்ததாக சிஸ்டர் ஐரு சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலையும் கூட அப்பாவை குறித்து தான் நான் சாட்சியை சொல்லும்படியாக கேட்டபோது ஃபஸ்ட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை பற்றி நானே சாட்சி சொல்லலைன்னா யார் சொல்லுவா? அதில் ஒரு ஊழியக்காரியாக இந்த இடத்துல அழக்கூடாது, தைரியமாக நின்று சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து சிறு வயதிலிருந்து எங்களுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியாமல் வளர்த்தாங்க. அவங்க அநேக கஷ்டங்கள் பட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா எங்களை கஷ்டப்படுத்துனதில்லை. முக்கியமாக சொல்ல போனால் 3 பொம்பளை பிள்ளைங்களும் எங்கள் அப்பா கஷ்டத்தை நாங்கள் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு தான் எங்கள் அப்பா எங்களை நடத்துனாங்க. என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. தம்பி அப்பா கூட சேர்ந்து நல்லா உழைச்சான். ஆனால் எங்கள் 3 பேருக்கும் நல்ல ராணி மாதிரி வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா குறித்த நேரத்தில் சாட்சி சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஆனால் சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லுறேன். இந்த நாளிலும் கர்த்தர் சிஎஸ்சி குடும்பத்திலிருந்து எங்கள் அப்பாவை வேறு பிரித்து நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போய் இம்மட்டும் எங்கள் அப்பா ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம்னா எங்கள் பாஸ்டர் ஜெபித்ததான ஜெபங்கள். எப்போ எத்தனை ராத்திரி ஃபோன் பண்ணாலும் வேற எந்த தகப்பன் இப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஒரே ரிங்கில் ஃபோன் எடுப்பாங்க. எடுத்து நான் ஜோம் பண்ணுறேம்மா, அப்பாவுக்கு ஒன்றும் செய்யாது அப்படி சொல்லி எங்களை தைரியப்படுத்துவாங்க. விசேஷமாக அப்பா வந்து ஆவிக்குரிய காரியங்களை நல்லா வளர்க்கும்படியாக பாஸ்டர் அதிகமாக உதவி பண்ணாங்க. பிள்ளைகளை எங்களுக்கு அப்பா இது வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக இருந்து நாங்கள் பார்த்ததே கிடையாது. என்ன பண்ணாலும் எங்கள் அப்பா வந்து எல்லாத்துக்குமே எங்களை ரொம்ப கண்டிச்சு அப்படியெல்லாம் வளர்க்கலை. எதுவாக இருந்தாலும் எங்களை ஃப்ரீயாக விடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் எங்களை கண்டிப்பாக சொன்னாங்க. திருமணம் முடியும் போது அப்பா சொன்ன ஒரே வார்த்தை, எப்போ அப்பா வீட்டுக்கு வந்தாலும் கணவனார் கூட வந்துட்டு கணவனார் நிற்க சொன்னால் நில்லுங்க, இல்லைன்னா அவர் கூப்பிட்டா உடனே அவர் கூட போகணும். எனக்கு அது வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா அது வந்து ஏன் அப்பா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு உண்மையில் அது பார்க்கும்போது இப்போ அதை நான் யோசிக்கிறேன். அப்பா சொன்னது கரெக்டு. இல்லைன்னா மனம் போல எப்படியாவது நாங்கள் என்ன சண்டை போட்டனாலும் நாங்கள் பிரிஞ்சு வந்துடுவோம். அப்பா சொன்ன ஒரே ஒரு காரியம், 2வது ஒரு காரியம் சொன்னாங்க, நீங்கள் 3 பொம்பளை பிள்ளைங்களும் சேர்ந்து தம்பியை கைவிட்டுறக்கூடாது, எப்போவும் அவங்க கூட நீங்கள் இருக்கணும். என்னை எப்படி நேசிச்சிங்களோ அதே போல் தம்பி அதிகமாக நேசிக்கணும்னு சொன்னாங்க. சின்ன சின்ன சண்டை எங்களுக்குள்ளே வந்தாலும் நாங்கள் வருத்தப்படுறதை காட்டிலும் எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதற்காகவே நாங்கள் எங்கள் தம்பிகிட்ட எது நடந்தாலும் நாங்கள் கண்டுக்கிடவே இல்லை. எங்கள் அப்பாக்காக நாங்கள் கடைசி வரையில் எங்களோட உயிர் இருக்கிறது வரையில் நாங்கள் சேர்ந்து நிச்சயமாக தம்பிக்கு கை கொடுப்போம். இன்னொரு எங்கள் அப்பா செய்ததான ஒரு நல்ல காரியம், 4 மருமக்கள். அது எங்கள் அப்பா ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டதுனால தான் நான் சொல்லுவேன். 4 பேருமே எங்களுக்கு தான் கிடைத்ததானே தங்கங்கள்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தம்பி வீட்டில் இல்லைன்னா அப்பாவுக்கு திடீர்னு முடியாமல் ஆயிட்டுனா உடனே மூத்த தான் வருவாங்க, தங்கச்சி ஹஸ்பண்ட் வருவாங்க. நான் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால எனக்கு வர முடியாது, அவங்க வருவாங்க. எங்களுக்கு அக்கா 2 பேரும் அக்காவும் தங்கச்சியும் வேலை பார்க்குறதுனால எங்கள் அண்ணி நாங்கள் இருந்து என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் எங்கள் அண்ணி எங்கள் அப்பாவுக்கு செஞ்சாங்க. விசேஷமாக 4 வருஷம் ஆகுது இந்த பலவீனம் அப்பாவுக்கு ஆரம்பித்து. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கிடக்கிறது ஜெபத்தினால மட்டும்தான். அந்த 4 வருடம் எங்கள் அம்மா தூங்குனதே இல்லை. தூங்குவாங்க, அப்பா தட்டி எழுப்புவாங்க, எனக்கு டீ கொண்டு வா, அது கொண்டு வா. இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா அதை குறித்து முறுமுறுத்ததே இல்லை. கர்த்தர் தாமே எங்கள் அம்மாவை பலப்படுத்தணும். விசேஷமாக அப்பா நேக ஏழைகளுக்கு நல்லா உதவுவாங்க. ஏழைகள் அழுதா எங்கள் அப்பாவுக்கு தாங்காது. அது எல்லா ஊழியர்கள் அநேகர் எங்களுக்கு வேலை பார்க்குறாங்க. ஒரு முதலாளி மாதிரியே நடக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட போய் சகஜமாக இருந்து நல்ல காமெடி அடிப்பாங்க, பேசுவாங்க. கர்த்தர்தாமே இந்த நாள் எங்கள் அப்பா பரலோகத்தில் இருப்பாங்கன்னு ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. ஏன்னா அப்பா என்ன ஊழியத்திற்கு விட்டுருக்காங்க. நிச்சயமாக எங்கள் அப்பாவும் ஆவிக்குரிய காரியங்கள் அதிகமாக வளர்ந்து வந்தாங்க. கடைசியில் எங்கள் அப்பா சொன்ன ஒரே காரியம், எப்போ என்னை பார்த்தாலும் ஜோம் பண்ணு, பாட்டு பாடு, ஜோம் பண்ணு, பாட்டு பாடு மட்டும்தான் சொல்லுவாங்க. அதனால் நிச்சயமாக எங்கள் ஏசப்பா வந்து எங்கள் அப்பாவை பரலோகத்தில் வச்சுருப்பாங்க. நான் சந்தோஷப்படுறேன். இன்னொன்று முக்கியமான ஒரு காரியம், அப்பாவுக்கு வயிறு அவ்வளோ பெருசாக இருந்தது. செப்டம்பர் மாதத்தில் எங்களுக்கு 3 நாள் கன்வென்ஷன். டெம்போவில் அங்கே வந்தாங்க. அடுத்த வாரம் கண்டிப்பாக நான் அதை நினைப்பேன். அப்பா வந்து 4 மணிக்கே எழுப்பி என்னை எழுப்பி வா காய்கறி விட்ட போகலாம்,
காய்கறி வெட்ட போகலான்னு கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த பலவீனத்தின் நிமித்தமும் 3 நாட்கள் பொறுப்பு எங்கள் அப்பா தான் எடுத்தாங்க. இதுவரையில் எங்கள் அப்பா அப்படி எடுத்ததில்லை. இந்த வாட்டி சொன்னாங்க, நான் கண்டிப்பாக உன் சபைக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அந்த 3 நாள் பொறுப்பு எடுத்து அப்பா சொன்னாங்க, இனி என்ன ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஆண்டவருக்கான பெரிய காரியத்தை செய்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால நான் இந்த நேரத்தில் அதை முக்கியமாக தெளிவுபடுத்த விரும்புகிறேன். விசேஷமாக இந்த நாளில் கூட அப்பா கண்டிப்பாக ஏசப்பாவோட ராஜ்யத்தில் இருப்பாங்கன்னு சந்தோஷத்தில் அப்பா சொன்னாங்க, நான் எனக்கு என்ன ஆனாலும் நீங்கள் யாரும் அழக்கூடாது, அம்மாவை பார்த்துக்கணும், யாரும் அழக்கூடாதுன்னு அதற்காகவே நாங்கள் மனசை தைரியப்படுத்திட்டு இருக்கோம். கர்த்தர் தாமே எங்களுக்கு பலன் தருவார். அடுத்ததாக ஊழியர் சாமுவேல் அவர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த துக்ககரமான நேரத்திலும் ஆறுதல் படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் குடும்பத்தின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான மாமாவை பற்றி சொல்லணும்னா, இங்கே இருக்கிற அநேகருக்கு அநேக அனுபவங்கள் உண்டு. எனக்கும் கடந்த 12-13 ஆண்டுகளாக அவர்களோடு கூட அவருடைய குடும்பத்திலே காணப்படும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர்களை குறித்து நான் வந்த புதிதிலே அவர்களை பார்த்து அவர்களை பற்றி மற்றவர்கள் சொல்வதை கேட்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப ஒரு கடினமான ஒரு மனிதனாகவே யார் சொன்னாலும் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள்ட்ட பழகணுன்னா இத்தனை 12-13 ஆண்டுகள் ஆயிடுச்சு, நீங்கள் நாங்கள் அப்படின்னு பேசுனதை தவிர வேறு எந்த ஒரு வார்த்தை அவர்கள் என்னிடத்துல மாற்றி பேசுனது கிடையாது. ரொம்ப விசாரிப்பாங்க. அருமையான 3 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண்மகன், 4 பேரையும் அவங்க ரொம்ப உயிராக நேசிப்பாங்க. அநேக காரியங்கள் குடும்பத்தில் இருந்தபடினாலே அநேக காரியங்களை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். மிகவும் நேசிக்கிறவங்க. கடைசி காலத்தில் பேர பிள்ளைகள் 8 பேர பிள்ளைகள், 8 பேரையும் ரொம்ப அதிகமாக நேசிப்பாங்க. அமேன். அவர்கள் அடிக்கடி வந்து பார்க்கணும், அவங்க சத்தம் பக்கத்தில் இருந்து விளையாண்டுட்டு இருக்கிறத கேட்கணும் அப்படிங்கிறதான ஒரு காரியங்கள். அது மாத்திரமல்ல, இந்த வியாதிப்பட்டதான நாட்கள் கிட்டத்தட்ட இந்த கடைசியாக வந்த பலவீனம் ஒரு 4 வருடங்கள். அதுக்கு முன்னாடி சில ட்ரீட்மெண்ட் எடுத்ததின் சைடு எஃபெக்டாக அந்த ஒரு பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்து முதல் அதை டயக்னோஸ் பண்ணி முதல் மாதத்திலே அவங்க 1 மாதம் தான் இருப்பார், மரித்து போவார் அப்படின்னு 4 வருஷத்துக்கு முன்னாடியே டாக்டர் சர்டிஃபிகேட் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க. அப்போ குடும்பமாக எல்லாரும் அழுதாங்க. ஆனால் அவங்கள திடப்படுத்தி கொண்டு ஒவ்வொருவரும் எல்லாரும் ஜெபிக்க தொடங்கினாங்க. ஜெபிக்க கர்த்தர் அவர்களுக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணி கொடுத்தார். அல்லேலூயா. ஜெபத்தினால அமேன். கர்த்தர் இம்மட்டுமான நல்ல ஒரு 4 வருடங்கள் அருமையான பிள்ளைகள் எல்லாரும் அந்த பலவீனமான காலத்தில் அவர்களை கவனிக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, சபையின் காரியங்களிலே நான் என்னுடைய சபைக்கு அவங்க வருவதுண்டு. 2வது மகள் அவர் தூர இடத்துல கொடுத்துருக்கிறதுனால அடிக்கடி வந்து பார்ப்பது உண்டு. மற்ற 3 பேர் பக்கத்தில் இருக்கிறாங்க, தூரத்தில் இருக்கிறதால அடிக்கடி விசாரிப்பாங்க. டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க, காலையிலே ஃபோன் பண்ணுவாங்க, நைட்டு ஃபோன் பண்ணிடுவாங்க. இடப்பட்ட நேரத்தில் அடிக்கடி பேசுவாங்க. மற்றபடி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 தடவை அவளுக்கு ஃபோன் பண்ணி அவளை விசாரித்து என்னையை விசாரித்து பிள்ளைங்களை விசாரிக்கிற வழக்கம் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதுனாலும் எங்களுடைய சபையில் விசேஷித்த கூட்டங்களுக்கு கூப்பிட்ட உடனே வந்துடுவாங்க. வந்து நான் அவரிடத்துல பார்த்தது, நான் முதல்ல சொன்னேன், எல்லாரும் ஒரு கடினமான ஒரு மனிதனா, நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப கடினமான ஒரு ஆள் சொன்னாங்க. ஆனால் சபையில் அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைய போல் ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க. அவங்க ஒரு பெரிய மனுஷன் அந்த இதே இருக்காது. எல்லாரும் முழங்கால் போடுவாங்க, அவங்களால முழங்கால் போட முடியாது. எல்லாரும் முழங்கால் போட்டிருப்பாங்க, அவங்க வெக்கமே போடாமல் எவ்வளோ நேரம்னாலும் எஞ்சி நின்றுவாங்க. முழங்கால் போடும்போது நான் உட்கார மாட்டேன் அப்படிங்கிறதுல எஞ்சி நின்றுட்டே இருப்பாங்க. எவ்வளோ நேரம் பாட்டு பாடினாலும் சரி கைத்தட்டிகிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லி ஜோமன்னாலும் அந்த அளவு கர்த்தரை நேசித்து கர்த்தரை பிரியப்படுத்தி கடைசி நாட்களில் நாம் கேட்டது போல ரொம்ப கர்த்தரோடு கூட எப்போ பார்த்தாலும் ஜெபிக்கணும், பாட்டு பாடணும். நாங்கள் கடைசி நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து அனுப்பிவிட்ட பொழுது டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, நீங்கள் போகலாம், இன்னும் போயிட்டு கொஞ்சம் பலப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொன்ன காரியத்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம். கூட்டிகிட்டு வரும்பொழுது இங்கே வீட்டில் வந்த உடனே நைட்டு 11 மணி இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப முடியலை. ஆனாலும் படுக்கிறது வரும்போது சாப்பிட்டாங்க. படுப்பதற்கு முன்னாடி பாட்டு பாடி ஜோம் பண்ணுங்க அப்படின்னா உடனே ஒரு 1/2 மணி நேரம் 11 மணிலேருந்து 11:30 வரை
அரை மணி நேரம் பாட்டு பாடி ஜோம் பண்ணோன்னே சரி எல்லாரும் போய் தூங்குங்க அப்படின்னாங்க. திரும்ப மறுபடியும் காலையில் நாங்கள் திரும்ப நேற்று தினத்தில் திரும்ப போகணும் அப்படிங்கும் போது ஒரு ஜெபம் பண்ணிட்டு சந்தோஷமாக வழி அனுப்புனாங்க. இது ஒரு எதிர்பாராத ஒரு இழப்பு, யாரும் ஈடு செலுத்த முடியாத ஒரு இழப்பு. குடும்பத்தார் வந்திருக்கிறீங்க, அவர்களை பற்றி நன்றாய் தெரியும். நண்பர்கள் வந்திருக்கிறீங்க, உறவினர்கள் வந்திருக்கிறீங்க, சபையின் பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க. இவர்கள் எவ்வளவாய் மற்றவர்களுக்கு உதவி செய்தார்கள், எவ்வளவாய் உதவின்னு கேட்டு வந்தவங்கள இதுவரை அவங்க செய்ய முடியாதுன்னு அனுப்புனதே கிடையாது. என்ன பிரச்சனையானாலும் சரி, அவங்களுக்கு உதவின்னு வந்துட்டா அவங்க கூட இருந்து தன்னுடைய பிரச்சனையா இல்லை போ நான் கவனிக்காம அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பேர் வீடு தேடி உதவிக்கு வருவாங்க. அப்போ காலையிலே 4 மணிக்கு எழுந்துச்சு போய் உதவிக்கு போயிடுவாங்க, நைட்டு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு உதவி செய்வதான நல்ல ஒரு குணம் அவர்களிடத்துல இருந்தது. அது மாத்திரமல்ல, கர்த்தரை நேசித்தாங்க. கடைசி நாட்களில் நல்ல சபைக்கு போகவும், திருவிருந்து பந்தியில் பங்கு பெறவும், மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கவும், சபையின் காரியங்களிலே தன்னை ஒப்பு கொடுத்து அவர்கள் காணப்பட்டார்கள். கர்த்தர் அருமையான குடும்பத்தை ஆறுதல் படுத்தணும், அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை தைரியப்படுத்தணும். ஏன்னு சொன்னால் ரொம்ப எமோஷனலி அட்டாச்சு பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாமே தாத்தா கூட அப்பா கூட எமோஷனலி ரொம்ப அட்டாச்சு. இது மாத்திரமல்ல, என்னுடைய மாமியாரை குறித்து சொல்லாமல் இருக்க முடியாது. அவர்கள் எப்போதுமே பலவீனப்பட்ட காலம் இல்லை. நான் திருமணமாய் இந்த குடும்பத்தில் வந்த காலத்திலிருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்கிறதுல அவங்க சலித்து போன ஒரு நபர் அல்ல. அவங்க நல்லா இருந்தாலும் பணிவிடை செய்வாங்க, பலவீனமானாலும் பணிவிடை செய்வாங்க. ஆனால் பலவீனமானால் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக தூங்காமல் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை நிமித்தமாக வெளியில் போனாங்கன்னா அவங்க வர ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு மனைவியை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். இந்த நாளிலும் அவர்களை இழந்து அவர்கள் மிகவும் துக்கத்தோடு இருக்கிறாங்க. அவரை கர்த்தர் தான் ஆறுதல் படுத்தணும். பிள்ளைகளுக்காக, வேறு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், உறவினர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே குடும்பத்தாரை ஆறுதல் படுத்தணும், தைரியப்படுத்தணும். கர்த்தர் நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் பிள்ளைகளை குறித்து நல்லா இருக்கணும், எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வருகிற நாட்களிலே கர்த்தர் நிச்சயமாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்பதை குறித்து நான் ரொம்ப விசுவாசத்தோடு இருக்கிறேன். அதுபோல் இந்த கடைசி காலங்களிலே அருமையான வீட்டில் இருந்ததான ஷிபின், அபிஷா அவர்கள் மிகவும் கவனித்தாங்க. அது மாத்திரமல்ல, கூப்பிடுகிற வேலையிலலாம் என்னுடைய கோபிரதர்ஸ் 2 பேரும் வந்து ரொம்ப உதவி செய்தாங்க. இப்படியாய் நல்ல ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் தந்தார். இந்த நாளிலும் அவர்களை நாங்கள் இழந்திருப்பது ஒரு பெரிய இழப்பு. கர்த்தர் தாமே இந்த இடத்தை நிரப்பணும். எங்களுக்காக எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். இப்போது பாடு. மோட்சக்காரையெல்லாம் சந்திப்போ இன்பரா வீட்டிலே மோட்சக்காரையெல்லாம் சந்திப்போ ஜோதி தோற்று மோதேசமொன்று விசுவாச கண்ணாய் காண்கிறோ நாமமே வசிக்க செல்லுவோம் இன்பரா வீட்டிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம் இன்பரா வீட்டிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம் அந்த வான்கரையில் நின்று விண்ணோர் கீதங்களை பாடுவோம் துக்கம் யாவும் மற்ற மகிழ்ந்து சுத்த
கர்த்தரின் ஆறுதல் அடைவோம். இன்பரா வீட்டிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இன்பரா வீட்டிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். நம் பிதாவின் அன்பை நினைத்து அவரில் மகிழ்ந்து பூரிப்போம். மீட்பின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம். இன்பரா வீட்டிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இன்பரா வீட்டிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். Praise the Lord. பிரதர் வின்சென்ட் அவர்கள் இப்பொழுது சாட்சியுள்ளார். சபை சாட்சி. ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். கொஞ்ச காலம் இயேசுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினார் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும்போது இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும்போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. அந்த நாடு சுதந்தரிப்பே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த துக்கரமான நாளிலும் நான் சாட்சி சொல்லாமல் இருக்க முடியாது. எனக்கு நெருங்கின ஒரு சொந்தம் ஒரு பக்கம், எனக்கு நெருங்கின ஒரு உறவும், நாங்கள் நெருங்கி இருக்கிறோம். அநேக காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் பகிர்ந்து கொண்டது உண்டு. ஆவிக்கு ரட்சிப்பை பெற்று நான் 25 வருடங்களுக்கு முன்பாக எனக்கு முழுவான ஒரு அனுபவம் கிடையாது. ஆனால் அந்த நாட்கள் நாங்கள் பேசும்போது எல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு நல்ல பக்குவம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. எங்களோடு நாங்கள் சேர்ந்து நாங்கள் கூட்டத்துக்கு எல்லாம் அழைத்து போன நேரங்கள் எல்லாம் கூட்டத்து சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி அந்த சபையை கட்டும்படி அநேக காரியங்கள் எல்லாம் தேவனுடைய ஊழியர்களோடு சபை பாஷை அந்த கூட்டம் நடத்தி கொண்டிருந்த காலங்கள் எல்லாவற்றிற்கும் மகத்துவமான ஒரு அன்பு காட்டுற ஒரு மனுஷனாக இருந்தார். எங்கள் தலைமை போதரோடு எங்களுக்கு ஊழியர்களோடு கட்ட மாதிரி எந்த ஒரு காரணங்களுக்காக இருந்தாலும் சரி அந்த ஊழியத்தோடு உள்ள ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் அவருக்குள்ளாக இருந்தது. அதுபோல் எந்த ஒரு காரியமும் சரி, ஒரு ஆள் தேடி வந்தாலும் சரி, ஒரு ஆள் ஒரு கஷ்டமான நேரங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் நிறைய காரியங்களுக்கு நாங்களும் சேர்ந்து போகிறது உண்டு. ஒரு குடும்பங்கள் ஒரு கஷ்டங்கள் இருந்தால் அவரிடத்தில் வந்து சொன்னால் அதில் பங்கெடுக்கிற எல்லா ஒரு நல்ல ஒரு நற்குணம் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. ஆனாலும் இந்த நாட்கள் அநேக நண்பர்களாய் உறவினர்களாய் கடந்து வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தினால் நாங்கள் ஆறுதலையும் சமாதானத்தை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். கர்த்தர் இந்த இடத்தில் நம்ம சமாதானத்தை தேற்ற முடியாது. இழப்பு ஒரு பெரிதான ஒரு இழப்பாக இருக்கிறது. இந்த குடும்பத்துக்கு யார் ஆறுதல் சொன்னாலும் நம்ம நிவர்த்தி செய்ய முடியாது. கர்த்தர் எங்கள் பிள்ளைகளின் குடும்பங்களையும் ஆறுதல்படுத்த வேண்டும். இவர்கள் விட்டு சென்ற எல்லா காரியங்களையும் தொடர்ந்து செய்யும்படி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்க வேண்டும். இந்த இடத்தில் அநேகர் வந்து நம்முடைய மூலமாய் அவருடைய அநேக தாகங்கள் தீர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு மனுஷனாய் கர்த்தர் கிரியை செய்தார். ஆனால் இந்த நாட்கள் எங்களுக்கு அது பெரிய துயரமாய் காணப்படுறது. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை தேற்ற வேண்டும். தொடர்ந்து இருக்கிற பாகங்கள் கர்த்தருடைய கிரியின் பிரச்சனை படிப்படியாக கேட்டு இந்த சாட்சியம் கொடுத்து விடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. கோடா கோடிதம்
ദൂത സൈന്യവുമാ മേഘാരൂഢമായി വരുന്നിതാ വിരവിൽ തൻ പ്രിയ സുതനെ തന്നോട് ചേർപ്പാൻ വേഗം വരുന്നേശുമെശിഹ കൂടാകൂടിതൻ ദൂത സൈന്യവുമാ മേഘാരൂഢമായി വരുന്നിതാ വിരവിൽ തൻ പ്രിയ സുതനെ തന്നോട് ചേർപ്പാൻ വേഗം വരുന്നേശുമിശിഹ. ഹല്ലേലൂയ, 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 Praise the Lord. இப்பொழுது பாஸ்டர் சவரராஜன் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான சகோதரன் ராபி அவர்கள் பல வருடங்களாக நான் அறிந்திருக்கிற ஒரு நல்ல தேவ மனிதர். 1996 7வது வருஷத்தில் நான் ஒற்றுமையில் ஊழியம் செய்யும்போது ஃபஸ்ட் பால் என்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி ஒரு பிரதர் இருக்கிறார், அவருக்காக நீ ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பொழுது நான் அவர்களுக்காக அதிகமாக ஜெபித்தேன். 40 நாள் உபவாசித்து ஜெபிக்கும்போது தேவன் அந்த குடும்பத்தை ஆண்டவர் சந்தித்து ஒரு குடும்பமாக தேவ சமூகத்தில் ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு மிக ஒரு தூணாக இருந்து எல்லா விதத்திலும் அவருடைய குடும்பமும் உதவி செய்கிறார்கள். அவர்கள் பல சூழ்நிலைகள் மத்தியிலே தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதற்கு தடையாக காணப்பட்டாலும் நான் தைரியம் ஊட்டின போது அவர்கள் ஆலயத்திற்கு வருவதற்கு சந்தோஷமாய் கடந்து வந்தார்கள். அதற்கு பிறகு தேவன் அவர்களை படிப்படியாக ஆசீர்வதித்து இன்றைக்கு தேசத்தில் ஒரு மகிமையான ஒரு நிலையிலே கர்த்தர் அவர்களை குடும்பமாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள், அவருடைய மருமக்கள் எல்லாரும் அந்த ஆவிக்குரிய பாதையிலே கடந்து வருவதற்கு தேவன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் பாராட்டின எல்லா விதமான தயவிற்கு நான் நன்றி சொல்கிறேன். அவர்கள் அருமையாக இன்றைக்கு தன்னுடைய ஓட்டத்தில் ஓடி முடித்து தேவனுடைய ராஜ்யத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தேவன் சமாதானத்தில் ஆறுதலையும் தந்து ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறவருடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாக இருக்கிறவருடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தீங்கு வருவதற்கு முன்பாகவே அருமையான உடைய மகனை உடைய ராஜ்யத்திலே நீர் சேர்த்துக் கொண்டீர். ஆண்டவரே, தன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனை குடும்பமாய் நேசிக்க ஆண்டவர் பாராட்டின உடைய கருமைக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு ஓட்டத்தை முடித்து உடைய ராஜ்யத்திலே இளைப்பாறி சந்தோஷமாக இருக்கிற உடைய மகனாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, அவருடைய குடும்பத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அருமையான சகோதரிக்கும் அவருடைய பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த உலகம் தராத ஒரு சமாதானத்தையும் ஆறுதலையும் தந்து
தொடர்ந்து ஆண்டவரை ஒரு நல்ல தகப்பனாக மனமானதாக இருந்து அவர்கள் குடும்பத்தை நடத்துவீராக கிருபையுள்ள கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்போது ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். அன்றையும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றுள்ளான மற்றவர்களைப் போல துக்கிட்டு அறிவில்லாதற்கு எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார்கள். மரித்த பின்பு எழுந்திருந்தார்கள் சுவாசிக்கிறோம். அப்படியே இயேசுவுக்கள் நித்திரை அடைந்துள்ள தேவன் அவரோடைய கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுவதாவது, கர்த்தருடைய வருகை மற்றும் உயிரோருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளால் நீங்கள் ஒருவர் தேர்த்து. இப்பொழுது அருமன பாஸ்டர் சாட்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையை முடித்து கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாறுகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். வேதத்தில் படிக்கிற ஒரு மனுஷனுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தாய் சொல்லுகிறார், முடிவில் நீர் என்னை மகிமையில் நீர் எடுப்பீர். அன்பான சகோதரர், ஒரு 15 ஆண்டுகளாக இவரோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை தேவன் தந்தார். நாள் முதற்கொண்டு மிக அன்பாக பாஸ்டர் என்ற உரிமையோடு அவர் என்னோடு பழகிக்கொள்வார். எல்லா காரியத்தையும் தாராளமாக என்னோடு பேசுவார்கள். ஒரு காரியம் என்று சொன்னால், பிரதர் சொன்னால் போது உடனடியாக நீங்கள் வர வேண்டாம் பாஸ்டர், நான் வருகிறேன் என்று உரிமையோடு எங்கே இருந்தாலும் எப்போ ஆனாலும் அவரை தொடர்பு கொண்டால் உடனடியாக இருக்கிற சபையாருக்கெல்லாம் வெளி பக்கங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஓடி வருவார். அப்படி நல்ல ஒரு சகோதரர். இடைப்பட்ட காலங்களில் கடந்த நாளுடைய வாழ்க்கை குறித்து அவர் என்னோடு பேசி கொண்டார். ஆனால் கர்த்தருக்குள் அவர் வந்ததாகவும் ஞானஸ்நானம் எடுத்ததாகவும் சபைக்கு போகிறதாகவும் அவருடைய துணைவியார் மூலம் கேள்விப்பட்டேன். ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. இன்னும் அவரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் அடியானுக்கு தந்தார். இன்றைக்கு அவர் கடந்த நாள் சில பலவீனங்கள் இருந்தது, இன்றைக்கு வெற்றியாக அவருடைய ஓட்டத்தை முடித்திருக்கிறார். கர்த்ததாமே அவரை பிரிந்து வாடுகின்ற அவருடைய பிள்ளைகளுக்கும் துணைவியாருக்கும் நானே ஆறுதல் செய்கிறவர், தொடர்ந்து சர்வ வல்லவர் ஆறுதலை கொடுப்பாராக. இதோ உலகத்தின் சகல நாட்கள் உங்களோடு இருப்பேன் என்றவர். ஒரு மோசை பிற்பாடு கலங்கினார்கள் ஜனங்கள், அடுத்த ஒரு யோசுவாவை கர்த்தர் வைத்திருந்தார். அதேபோல் உலகத்தின் சகல நாட்கள் உங்களோடு இருப்பேன் சொன்னவர் தம்முடைய பிள்ளைகள் இருப்பார். தொடர்ந்து எல்லா பகுதியும் ஆண்டவர் நடத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எதிர்பார்த்துட்டு இருக்கிறதான பாளையங்கோட்டையிலிருந்து வருகிற கர்த்தருடைய தாசர் சீக்கிரமாக வருவார். ஆகையினாலே நான் இந்த டைமை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவருடைய கூட போகும். ஆவியானவர் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்றெழுது. இங்கே கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், மரணம் எல்லாருக்கும் உண்டு. பிரசங்கம் பண்ணுகிற எனக்கும் உண்டு. என்னுடைய சகோதரிகள் 2 பேர் கடந்த நாட்களிலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள்.
சோத்திரம். அவன் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்குமே மரணம் உண்டு. சோத்திரம். ஆகையினாலே இந்த மரணத்தை ரெண்டாக இந்த வசனம் பிரிக்கிறது. வாசிக்கப்பட்ட அந்த தெசலோனிக்கேயர்லையும் மரணம் ரெண்டாக பிரிக்கிறார். எப்படி என்றால், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள், அப்போது அல்லாதவர்கள் ஒரு கூட்டம். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற கூட்டம் உண்டு, கிறிஸ்துவுக்குள் அல்லாதவர்கள் ஒரு கூட்டம் இருக்குது. அப்போது கிறிஸ்துவுக்குள் வருகிறது எப்படி? கிறிஸ்துவுக்குள் வந்தது இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சோத்திரம் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டதுனாலே கிறிஸ்துவுக்குள் அவர் வருகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. சோத்திரம். அவ்விதமாக கிறிஸ்துவுக்குள் அவர் வந்தார். அவ்விதம் தொடர்ந்து கூட்டங்களுக்கு வந்து ஜெபித்து ஆவிக்குரிய பாதையிலே கடந்து வந்தார். சோத்திரம். கூட்டங்களுக்கு சில சமயங்களில் வரமாட்டார். அப்பொழுது சோத்திரம் அவங்களுடைய மனைவியார் அவர்களிடத்தில் சொல்லும்போது இப்படி வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. சோத்திரம். எல்லாருக்கும் தெரியும், பெரிய பெரிய அதிகாரிகளுக்கும் தெரியும், இவருடைய மனைவி தான் இவருடைய ரட்சிப்புக்கு காரணம் என்று. சோத்திரம். இவருடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாறுதலுக்கு காரணம் இவருடைய மனைவி என்று. சோத்திரம். அவர்களுக்காக அப்படி ஜெபிப்பார்கள். இதுபோல் ஜெபிக்கிற ஒரு ஆளை பார்க்க முடியாது. ராத்திரியோ பகலோ, சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ, காலையிலையோ அந்த எண்ணம் இல்லை. ஜெபம் ஜெபம் ஜெபம். இந்த ஜெபம்தான் இவரை ரட்சிப்பதற்கு காரணமாக இருந்தது. சோத்திரம். அப்போது அவர் கிறிஸ்துவுக்குள் வந்துட்டார். சோத்திரம். கடைசியில் நாட்களில் நான் சொன்னேன், இவர் பலவீனப்பட்டார். அது நான் சொல்லுவேன் நல்லது என்று. லாசரு வியாதிப்பட்டான், நல்லது. அவன் ஆபிரகாமுடைய மடியில் இளைப்பார்னான். சோத்திரம். இவர் பலகீனப்பட்டார். பலகீனத்தின் மத்தியிலே இவருக்காக சபையாராக ஜெபிக்க, குடும்பத்தார் ஜெபிக்க. சோத்திரம். ஒரு முறை பொஞ்சுஸ்ரீ ஆஸ்பத்திரியில் அவர்களுடைய துணைவியார் எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் ரொம்ப கலங்கினேன். உடனே களக்காட்டில் அவருடைய மகளுக்கு ஃபோன் பண்ணேன். இன்றைக்கு நீ தூங்கக்கூடாது, நான் தூங்க மாட்டேன், அம்மா தூங்காது, 3 பேரும் ஜெபிப்போம், இன்றைக்கு போராடி இந்த உயிரை மீட்டெடுக்கணும். இவருடைய சரித்திரத்தை நீங்கள் தெளிவாக கேட்கணும்னா பொஞ்சுஸ்ரீ ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர்கிட்ட கேட்டால் சொல்லுவார், எத்தனை வருஷத்துக்கு முன்னாலே இவர் இறந்திருக்க வேண்டியவன். அப்படிப்பட்ட இவர் ஜெபத்தினாலே இத்தனை ஆண்டுகள் கூட்டி தந்தார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வியாதிப்பட்ட நாட்களில் இவருடைய வியாதி இவரை ஆண்டவரோடு கொண்டு வந்துச்சு, ரொம்ப நெருக்கி கொண்டு வந்தது. பிறகு இப்போது எனக்கா ஜெபிங்க 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 வந்தார். அப்போஜனத்தில் பங்கெடுத்தார். சபையில் ஜெபிக்க ஆரம்பித்தோம். விடியற் காலை ஜெபத்தில் ஆரம்பித்தோம். சோத்திரம். கடைசியில் எனக்கு தெரிந்தது இவருடைய டைம் முடிஞ்சிச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் உண்டு, அதை யாரும் மாற்ற முடியாது. சோத்திரம். ஆகையினாலே நான் சொன்னேன், இவரை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும் என்று ஜெபம் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். சோத்திரம். அப்படி அவருக்காக ஜெபித்தோம். அதுபோல் கர்த்தருக்குள் அவர் நித்திரை அடைந்தார். சோத்திரம். இவருக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு காரணமாக இருந்தது, நான் கொற்றையில் ஒரு செட்டு போட்டிருந்தேன். அந்த செட்டு போட்டிருந்த சமயத்தில் காலையில் வறுமை செட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு போயிடுவேன். அப்போ ஒரு நாள் ஒரு வீடு துண்டு கிடந்தேன். அப்போது இது யாருடையதுன்னு கேட்டேன். அப்போது அவர்கள் சிலர் சொன்னார்கள், இது வடக்கு நாட்டில் ஆள் வந்து தூங்கிட்டு போனார்கள். அன்றைக்கு பிடிச்ச இவர் வெள்ளையாக இருப்பாரா, கருப்பாக இருப்பாரா, நெட்டையாக இருப்பாரா, குட்டையாக இருப்பாரா, எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்த இவரை நீ ரட்சிக்கணும்னு அன்றைக்கு பிடிச்ச ஜெபம். சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உதவி நான் அப்படியே ஜெபித்து கடைசியில் கர்த்தர் அவரை என் கையில் தந்தார். அவருக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். சோத்திரம். ஹல்லேலூயா. அவருக்கு ராப்போஜனம் கொடுத்தேன். சோத்திரம். பாருங்கள், நான் இன்றைக்கி சோத்திரம் நினைத்தேன். எப்படி நினைத்தேன் என்றால், நாங்கள் எல்லாரும் இப்படி சங்கடப்படுகிறோம். மனுஷன் சங்கடப்பட தானே செய்வோம். மனுஷன் நம்ம சரீரத்தில் இல்லையா இருக்கோம். அவர் இப்போ என்ன செய்வார்? சோத்திரம். எங்கள் அப்பாவை சந்திச்சிருப்பாங்க. நேரத்தை போய் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
அவர்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக ஆறுதலாக சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நாம் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே நாம் துக்கப்படக்கூடாது. ஆனால் சரீரத்தில் இருக்கிறபடினாலே நமக்கு அந்த துக்கம் மாறாது. அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த துக்கத்தை மாற்றி போடும். சோதனை பிரதர் ஆண்டுடைய சமூகத்தில் போய் சேர்ந்தாச்சு. இதுக்கு பிறகு நாம் துக்கப்படக்கூடாது. சோதனை நாம் மங்கலாக்கக்கூடாது. அவர் இந்த பூமியிலே இருக்கிற நாட்களில் அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தார். சோத்திரன் சென்னையிலும் சென்று செய்து முடிக்க வேண்டியதை செய்து முடித்தார். சோத்திரன் இப்படி குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை செய்தார், கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை செய்தார். சோத்திரன் அது மாத்திரமல்ல, விசேஷமாக குட்ஷபர்ட் மிஷன் சபைக்கு அவர் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது அந்த ராத்திரியிலே என்னோட கூட இருந்து தேவையான எல்லா காரியங்களையும் செய்து முடித்தார். நான் அந்த இடத்துக்கே போல நான் தலைமுறையாக நின்று கொண்டே இருந்தேன். அவர் எல்லா காரியத்தையும் அந்த அவருடைய தலையை கண்ட உடனே என்ன என்று கேட்டாங்க. அதோட அந்த ஸ்பீடெல்லாம் நின்றுச்சு. சோத்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ஆண்டவருக்கென்று செய்ய வேண்டியதை செய்தார். குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை செய்தார். ஏழைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்தார். சோத்து அவருடைய கிருபையாக கடைசி நாட்களில் அதிகமாக ஆண்டவரை பற்றி கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். விலகினத்தினாலே சில வேளைகளில் சத்தம் போட்டார். கொஞ்சம் சில ஹாஸ்பிட்டலில் அவர் சத்தம் போட்டது அவருடைய அம்மா அவர்கள் ஃபோன் பண்ணும்போது நான் அந்த சத்தத்தை கேட்டேன். உடனே தன்னை கலைக்காட்டுக்கு ஃபோன் பண்ணேன். இப்படி சத்தம் போட்டால் கஷ்டப்பட்டார். ஆனால் அதெல்லாம் இவரை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஏதுவாக இருந்தது. இவர் ஆண்டவரோடு கூட நெருங்குவதற்கு ஏதுவாக இருந்தது. சோத்திரன் அப்படி கர்த்தருக்குள் இவர் இன்றைக்கு மரித்திருக்கிறார். அதுதான் சந்தோஷம். கர்த்தருக்குள் மரித்திருக்கிறார். நாம் அவரை இழந்து போகவில்லை. அருமையானவர்களே, எல்லாருக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும். இவர் கர்த்தருக்குள் மரித்து மகிமையில் பிரவேசித்திருக்கிறார் என்றால் நாமுக்கும் நம்ம எல்லாருக்கும் மரணம் உண்டு. சோதனை நாமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வசனத்தின்படி ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரை ஆராதித்து அந்த மகிமையிலே பிரவேசிப்பதற்கு நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்ளணும். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. சோதனை ஒருவருடைய டைம் முடிஞ்சாச்சுன்னா அதை யாராலும் கூட்ட முடியாது. சோதனை இவருடைய ஆண்டவர் கொடுத்த டைம் முடிந்தது. அவரை ஆண்டவர் சேர்த்து கொண்டார். இந்த கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில் அவர் சோத்திரன் ஆண்டவருக்கு என்று செய்ய வேண்டியதை செய்தார். ஏழைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்தார். குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை செய்தார். சோத்திரன் தனக்காக செய்ய வேண்டியதை செய்து கொண்டார். நான் ரட்சிக்கப்பட்டு நான் ஸ்நானம் பெற்று ஆவிக்குரிய ஆராதனை வந்து சோத்திரம் முன்னாலெல்லாம் நல்லா ஜெபிப்பார். நல்லா ஜெபிப்பார். சோத்திரம் அவருடைய மனைவியார் கொஞ்சம் ஜெபத்தில் குறைஞ்சிட்டா இவர் சத்தம் போடுவார். அப்படியாக இருந்தார். இவர் ஒரு நிக்கோதேமர் போல ஒரு பயங்கரமான அந்தரங்க கிறிஸ்தவனாக ஆவிக்குரிய மனுஷனாகும். சோத்திரம் அந்தரங்கத்திலே அவர் ஆண்டவரோடு ரொம்ப நெருங்கினவராக இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிலரை பார்த்தா தெரியாது, ரொம்ப அவர்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட முடியாது. ஆனால் அந்தரங்கத்திலே அவர்களுக்கு தெய்வ பயம், தெய்வனோடு உள்ள நெருக்கம், அந்த அப்படிப்பட்ட ஒரு அந்தரங்கமான மனுஷன் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்திருக்கிறார். அவன் கர்த்தருக்குள் மதிக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று எழுது. சோத்திரம் அந்த பாக்கியத்துக்குள்ளே இவர் பிரவேசித்திருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் யாருமே துக்கப்படாதபடிக்கு கவலைப்படாதபடிக்கு உங்களை நீங்கள் வசனத்தினால் தேற்றிக் கொள்ளணும். கர்த்தருடைய வருகை நாளிலே நம்மை சேர்த்துக்கொள்ள அவர் வரும்போது அவருடைய சமூகத்திலே நாம் அவரை சந்திப்போம். அல்லேலூயா. அந்த நிச்சயம் உள்ளது தைரியமாக அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் அவரை இழந்து போகல பாருங்க. சோத்திரம் அவர் நமக்கு குட் நைட் சொல்லிட்டு போயிருக்கிறார். அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுது அவங்களுக்கு. ஒருவன் குட் நைட்டுன்னு சொன்னால் காலையில் எழும்புவான், காலையில் அவனை பார்க்கலாம். அதுபோல் இவர் நமக்கு எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிட்டு போயிட்டார். அப்போ ஒரு மார்னிங் உண்டு. அந்த மார்னிங்கில் நாம் அவரை சந்திப்போம். அல்லேலூயா. அந்த நிச்சயத்தோடு நாம் இவருடைய சரீரத்தை இன்றைக்கு நல்லடக்கம் செய்ய வந்திருக்கிறோம். சோத்திரன் நமக்கும் ஒரு மரணம் உண்டு என்பதை உணர்ந்து அந்த நாளுக்காக நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்ளணும். ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும்போது ஒரு வார்த்தை மாத்தினால் முக்கியமாக சொல்லணும். ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தில் என்னை சேர்த்து கொள்ளணும்னு நீங்கள் ஜெபிக்கணும்.
அப்போது அவர் எப்படியாவது உங்களை சந்தித்து உங்களை மாற்றி அப்படி அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வார். எப்போதும் யாரானாலும் ஜெபிக்கிறது இந்த வார்த்தை சொல்லி, இயேசுப்பா உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை சேர்த்து கொள்ளணும் என்று சோத்திரம். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளே, இவருடைய டைம் முடிந்தது. எந்த மனுஷனும் தனக்கு டைமில் செய்ய வேண்டியதை செய்து முடிக்கணும். எனக்கு ஒரு பெரிய மனுஷனை தெரியும். அவரிடத்தில் அவர் ரொம்ப நல்ல கேரக்டர். அவர் கூட்டத்துக்கு போகிற அந்த சபையில் உள்ளவர்கள் சொன்னார்கள், ஐயா நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும். அவர் நல்ல ஹெல்த்தியாக இருந்தார். அதனால் எடுக்க மாட்டேன்னு சொல்லலை, எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் திடீரென்று அவர் வியாதிப்பட்டார். சோத்திரன் அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு போனார்கள். அவர் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தார். கடைசியாக நான் அவரை பார்த்தபோது அவர் சொன்னார், நான் துப்பாக்கியை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து எழுதி வச்சுட்டேன், எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டேன், ஒரு காரியம் செய்யலைன்னு. என்ன செய்யலைன்னு கேட்டேன். என்ன ஞானஸ்நானத்துக்கு சொன்னாங்க, நான் அது ஒன்றையும் செய்யலைன்னு. அப்போ கேட்டேன். அப்போ நான் இந்த கொஞ்சம் எழும்பி நடக்க பலன் வந்துட்டேன்னா நான் ஞானஸ்நானம் எடுப்பேன்னு சொன்னார். ஆனால் அவருக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. அவருடைய டைம் முடிஞ்சிட்டு போயிடுச்சு. ஆகையினாலே உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற காலத்தில் உங்கள் டைம் முடிக்கு முன்னால் நீங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாக அவருடைய வருகையை சந்திக்கும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போது ஒரு பாடல். இப்பொழுது பாஸ்டர் சேகர் அவர்கள் ஒரு பாஸ்டர் நம்முடைய ஃபெடரேஷன் பாஸ்டர் வந்து ஜெபிப்பார். ஜெபிப்போம். சகல ஆறுதலுக்கும் காரணராக இருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நேரத்தில் நம்முடைய திருச்சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். அருமையான அன்பு தகப்பனார், கடந்த நாள் வரையிலும் இந்த உலகத்தில் எங்களோடு கூட வாழ்ந்து ஆண்டவரே இந்த பூமி விட்டு போயிருக்கின்றார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் எவ்வளவோ நன்மையான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து முடித்தார். அவர் சரீரத்தில் சில பலகீனப்பட்டார். அதன் வழியாய் அவர் ஜீவன் உம்முடைய கரங்களில் வந்திருக்கிறது. ஆண்டவரே, அவர் வாழ்ந்து விட்டு சென்ற மண் கூடாரமாகிய சரீரத்தை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். இனி இவரை நாங்கள் காண முடியாது. ஆண்டவர் வருகின்ற பொழுது காண்போம் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் எங்கள் வாழ்வை தொடருவதற்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்தருள்வீராக. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்கு ஒரு காலம் உண்டு என்று சொன்னது போல இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் மரணம் என்கின்ற ஒன்று உண்டு. அந்த மரணத்தின் வழி அல்லாமல் இந்த உலகை விட்டு போக முடியாது. அந்த நிலையில் இங்கே கூடி வந்திருக்கிற நாங்கள் அனைவரும் ஒன்றை சிந்தித்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலங்களில் எங்கள் குடும்பங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து ஆண்டவரையும் பின்பற்றி நித்தியத்திற்கு வருவதற்குரிய செயல்பாடுகளில் செயலாற்ற ஆண்டவர் அனுகிரகம் செய்தருள வேண்டும். அருமையான அன்பு தகப்பனார், இந்த குடும்பத்தை ஆண்டவருடைய கரங்களில் தருகிறோம். அருமை துணைவி, அருமையான பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், உறவுகள், திருச்சபைகள் அனைவருக்கும் ஆண்டவர் ஆறுதலும் தேர்தலும் சமாதானத்தையும் நிறைவாக தந்து ஆசீர்வதிப்பீராக. இவருடைய சரீரத்தை விதைக்கும்படியாக எடுத்து செல்ல ஆயத்தப்படும் பொழுதும் தேவ பிரசன்னம் இந்த இடத்திலே நிற்கட்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். ஆராதனை நடத்துகின்ற அருமையான போதகரையும்
கர்த்தர் உம்முடைய கரங்களில் எடுத்து பயன்படுத்துவீராக. கிருபை இருக்கட்டும், உம் பிரசன்னத்தால் நிரப்பும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது திருநெல்வேலியிலிருந்து வர வேண்டியவர்கள் வந்துவிட்டதாக நான் அறிந்தேன். சோத்திரம். அவர்கள் வந்ததும் அவர் சில நிமிஷங்கள் அவர்களுக்காக கொடுக்கப்படும். அப்பொழுது அது முடிந்து அடக்காரர்களுக்கு நாம் கொண்டு செல்லலாம். தயவு செய்து திருநெல்வேலியில் வந்திருக்கிற ஊழியர்காரர்கள் முன்னே வரும்படியாக ஒன்று மாத்திரமே உம்மை காண்பதே ஒன்று மாத்திரமே உம்மை காண்பதே. காணுவேன் காணுவேன் நேசரை நான் காணுவேன், அந்நிய கண்களாலே அல்ல சொந்த கண்ணால் காணுவேன். காணுவேன் காணுவேன் நேசரை நான் காணுவேன், அந்நிய கண்களாலே அல்ல சொந்த கண்ணால் காணுவேன். இயேசுவே மணாளனே, என் நம்பிக்கையின் தீபமே, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே உம்மில் மறைந்தே வாழுவேன். கண்மூடும் நொடி நேரத்தில் சேருவேன் நான் யுலாதேசத்தில். கண்மூடும் நொடி நேரத்தில் சேருவேன் நான் யுலா